ஜோசியை பார்க்கலாம் ஐயா கையினால. கைரேக ஜோசியம். கைரேக என்ன சொல்லுது? இடத்தை கொண்டு குடும்பத்திலிருந்து கடவுளை நேர காலம் மண்ணிலிருந்து மனையிலிருந்து பொருளிலிருந்து செய்கிற தொழிலிருந்து இடத்தினால எந்த மன தவறு இல்லை. தெய்வத்தை கொண்டு பாதுகாப்பு இருக்குது. பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போட்டு செய்கிற வியாபாரத்தை கொண்டு முன்னேற்ற வரை அந்த தவறு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. சரி, வேற எதுவும் பணங்கன்னு வர வாய்ப்பு இருக்கா? இடத்தை கொண்டு மனசனால எதுவும் கிடையாது. தெய்வத்தை கொண்டு செய்கிற தொழிலிருந்து முன்னேற்றம் வரும். கடை கொஞ்சம் இருக்கு, அடைக்குமா? அடைக்கலாமா? கடை கொஞ்சம் இருக்கு. நம்ம செய்யனாலும் எதுவும் கிடையாது. எல்லாம் பாடுபட்டால் தான் முடியும். பாடுபடணும். ஏதாவது சுலபமாக கிடைக்க வழி இருக்கா தானே? ஏதாவது சுலபமாக குறுக்கு வழியில்? இடத்தை கொண்டு நைட்டு ஜாமுடைங்க வந்தால் வீட்டுக்கு கொண்டு பல கேள்வி இருந்தாலும் நைட்டு வந்து வீட்டு தேட வந்தால் வீட்டில் வந்து சொல்லுங்க. வீட்டில் தான் சொல்லுவீங்களா? நேர காலம் எப்படி இருக்கும் வந்து சொல்லுங்க. அதாவது குறுக்கு வழியில் ஏதாவது காசு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? தெய்வத்தினால நம்பி வைக்கிறேன். நம்மளும் தெய்வத்தை கொண்டு வழி. ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது குறுக்கு வழியில் கிடைச்சா ஆளுக்கு 10 பேர் எடுத்துக்கலாம்ல? குறுக்கு வழியில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. செய்கிற தொழிலிருந்து முன்னேற்றம் வரை எந்த தவறு இல்லை. சுத்தமாக இல்லை. என்ன செஞ்சா கொஞ்சம் கடை 10 லட்ச ரூபா கடை இருக்கு. செய்கிற தொழிலிருந்து கைகூடி வரை அந்த கோளாறு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. வேற எங்கேயும் வாய்ப்பு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. படாத கஷ்டங்கள்லாம் பட்டு முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேற்பட்டு முன்னேற்றம் வரும். ஓ, இதுக்கு மேல்பட்டு தான் வருமா? சரி. வாசல் தேட வந்ததுக்கு ஒரு ரூபா தர்மநாசம் வந்து கூட எல்லா கடையில ஒரு தர்மம் கொடுத்தாங்க. காலையில் எனக்கு இன்னும் போனி ஆகல சாமி. ஏதோ வாசல் தேட வந்ததுக்கு ஒரு தர்மம் கொடு. நீ வந்தது உண்மைதான். போனி ஆகலல்ல. போனி ஆக தான் கொடுக்க முடியும். போனி ஆனால் தரேன் சாமி, வாங்க.